இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ரிப்பன் மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கால் ஊனப்பா என் புள்ளிக்கு நான் தான் பார்க்கணும், என் பொண்ணையும் பார்க்கணும், வாடகையும் கட்டணும், 6000பா கட்டணும். இப்போ நீக்கு எங்கே போக சொல்கிறப்பா? இதை நம்பி தானப்பா நாங்கள் இருக்கிறோம். என்ன எல்லாம் கொரோனாலேருந்து புயல்லேருந்து எல்லாம் வேலை செஞ்சோம்ப்பா. இந்த நேரம் பார்த்து எங்களை தெரிஞ்சுன்னா நாங்கள் எங்கே நைனா போகுது. 1ஆம் எங்களை அப்படியே கைத்தை பிடிச்சி நாயை துரத்துற மாரி துரத்துறாங்க. முடிஞ்சால் கான்ட்ராக்டில் செய்யும், இல்லை எங்கே போய் உக்காரியோ உக்காரு. அதோட வந்து நாங்கள் உட்காந்துவங்க தான் 1ஆம் ரோட்டு மேலே நாங்கள் லீவு கூட போடாத ஓடுவோம். பஸ்ஸு கிடைக்காது எங்களுக்கு. பஸ்ஸு கூட டைமுக்கு போனால் தான் பஸ்ஸு, இல்லைன்னா நாங்கள் அங்கேருந்து அது வரைக்கும் நடந்தே தான் போகணும். கொரோனா வந்து உங்கள் வீட்டில் அவங்க நோயாளி மாரி அங்கே நிற்க வச்சு இங்கே குப்பு கொடுப்பாங்க. நாங்கள் அதை எவ்வளோ சகச்சின்னு வாங்கியிருப்போம். ஆர்ட்ஸ் காலேஜில் கொரோனா டியூட்டி போடும்போது அந்த ஊசி அவங்களுக்கு போட்ட ஊசியிலேருந்து அவங்க போகிற பாத்ரூமை நாங்கள் கழுவணும். எங்கள் பிள்ளைங்கள யோசிக்காத இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எங்களை தனியார் ஒப்படைக்க போகிறோன்னா என்ன நான் குப்பியை எப்படி முயலில் போட்டிங்களா அது மாதிரி தானே எங்களை போட்டு வச்சுக்கிறீங்க. அதே குப்பியாக தான் உட்காந்துருக்கோம். எங்கன்னா குப்பை தான் எங்கள் அனுப்பி அள்ளி போட சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறதுல தான் இருக்குது. நாங்கள் குப்பியாக நிற்போமா போகிறோமா இதுக்கு மேலே எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களெல்லாம் ரொம்ப மனசு நாங்கள் ரொம்ப உடஞ்சிட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு பயனில்லாத போயிடுச்சு. அந்த கஷ்டத்தை அவர் கொஞ்சமாச்சு எங்களை கண்ணை திறந்து பார்க்க சொல்லி. தூய்மை பணியாளர்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக NULM என்ற திட்டத்தின் கீழே பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அந்த திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸின் கீழே வந்து அந்த திட்டம் செயல்பட்டு இருக்கு. மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் என்பவர் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மண்டலம் 5, 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் கான்ட்ராக்டில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC AICCTU என்ற தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 8 நாட்களாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மண்டலம் 5, 6 வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை 1953 பேரை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக மண்டலம் 7 வேலை செய்யக்கூடிய எல்லா தூய்மை பணியாளர்களும் இந்த போராட்ட காலத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவாக ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம், வியாசை தோழர்கள் மற்றும் சில அமைப்புகளும் இயக்கங்களும் அவங்க கூட நிற்கிறாங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்னா, அவுட் சோர்சிங் பணி நிரந்தரம் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது மாநகராட்சி ஆணையர் முன் அனுமதி பெறாமல் NULM தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது தொழிற் தகராறுகள் சட்டம் 1947 பிரிவு 33(1)A படி சட்டவிரோதமாகும். அவருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதன் பிறகு நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி NULMல வேலை செஞ்சோமோ அதே மாதிரி எங்களுக்கு பணி அமர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. 3வதாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே போன்று வேறு சில மண்டலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கிட்டு நீங்கள் கான்ட்ராக்டில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு MK ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கினது வந்து வேதனை அளிக்கிறது. வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் வேலையை விட்டு நீக்கினது வந்து நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல. அவங்க வழக்கின் முடிவிற்கு காத்திராமல் அவங்கள வந்து நிரந்தர பணி அமர்த்துக அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த கடிதத்தில். இந்த கடிதத்தின் அடிப்படையிலும் தேர்தல் வாக்குறுதியாகவும் அவர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் வந்தேன்னா உங்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 வாக்குறுதியின் அடிப்படையிலும் கோரிக்கையாக வச்சு அவங்க போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. மாநகராட்சி சார்பாக இவங்களை மறுபடியும் பழைய மாதிரி பணி அமர்த்த போகிறதில்லை. அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நீங்கள் சட்டவிரோதமாக போராட்டம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போராட்ட காலத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருந்தார். நான் அடி சொல்லுவேன், உங்கள் படுற கஷ்டம் யாரு எவனும் படக்கூடாது. அவனை வந்து பிரியா வந்து ரோட்டில் உட்கார சொல்லு. 7 நாளைக்கு உட்காந்துட்டா நான் அம்மானு கூட்டிட்டு ரோட்டில் ஓடுறேன். ஒரு நாள் மட்டும் போடுறான் சரியான ஆம்பளை. ஒரு நாள் படுத்துரு நான் படுத்துட்டா இந்த ரிப்பன் மாதிரி நான் தடுக்கலை பண்ணிக்கிறேன். உங்க அப்பனுக்கு 5 நிமிஷத்தை போனா நான் சரினேன். இங்க 7 நாள் உட்காந்துருக்க எங்கே போனேன்? வயிற்று பேசுறக்கா. ஆமால பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதின முதலமைச்சரே இன்னும் இவங்களை வந்து பார்க்காம இருக்காரு. இந்த வாரத்தில் தான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். என்ன செய்தினா, ஒரு நடிகை வந்து MK ஸ்டாலின் அவர்களை நிறைய முறை நேரில் பார்த்து சந்தித்து பேசியிருக்காங்களாம்.
ஆனால் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் ஒரு முறை கூட அவரை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்திலே அதில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த மறுநாளே முதலமைச்சர் வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன், இப்போது மகிழ்ச்சியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டிருக்காரு. நடிகையோடைய ஆசையை நிறைவேற்ற தெரிஞ்ச மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏன் நிறைவேற்ற தெரியல? நீங்கள் நடிகையிடம் கேட்ட மாதிரி போராட்ட காலத்தில் இருக்க தொழிலாளர்கள்கிட்ட வந்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட்டேன், இப்போது மகிழ்ச்சியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா 1953 குடும்பங்களும் உங்களை கையெடுத்து கும்பிட்டுருக்கோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்களே நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு உங்கள் புகார்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறீங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்தால் அதே மக்கள் தான் அவங்களோட புகார்களை சொல்கிறாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்களே. ஏன்? அரசாங்கம், மக்கள், அதுக்கு நடுவில் எதுக்கு மூணாவதாக ஒரு ஆளை சேர்க்குறீங்க? இந்த மாதிரி தான் நிறைய அரசு துறையில் இந்த மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் சில துறைகளில் சேர போகிறாங்க. உங்களால் திறம்பட அரசு நிர்வகிக்க வைக்கலன்னா எதுக்கு அரசு ஆள்றீங்க? தயவுசெய்து ஒதுங்கிடுங்க. எவன் நல்ல திறமையாக இருக்கானோ அவன் நிர்வகிக்கட்டும், அரசை அவன் ஆளட்டும். அரசாங்கத்துறை ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி தனியாருக்கு கொடுத்துட்ருக்கீங்களே, இதெல்லாம் உங்கள் அப்பா விட்டு துறையா என்ன? எவனோ கேள்வி கேட்க மாட்டான்ற திமிரில் ஆடிட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்துக்குமே மக்கள் ஒரு நாள் முடிவு கட்டுவாங்க.